மக்களே, பாஜக பக்கம் தேமுதிக. அண்ணாமலை லண்டன் செல்வது தவறு, எச்சரிக்கும் ரவீந்திரன். சென்னை 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தேமுதிக வந்துவிடும் என்று ரவீந்திரன் துரைசாமி கூறியுள்ளார். கூடவே அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொள்வதால் அக்கட்சிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றியும் விளக்கியுள்ளார். சர்வதேச அரசியல் பற்றி படிப்பதற்காக இந்திய அரசியல் தலைவர்கள் சிலருக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுவித்திருந்தது. இதையடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்ல இருக்கிறார் என செய்திகள் வெளியாகி வந்தன. அங்கே அவர் 12 வாரங்கள் வரை தங்கியிருப்பார் என தெரிகிறது. இந்த பயணம் பற்றி விளக்கம் அளிக்க முன்வந்த அண்ணாமலை கட்சி தலைமை அனுமதி அளித்த பிறகே வெளிப்படையாக பேச முடியும் என கூறியிருந்தார். தேசிய தலைமை இவரை விடுவிப்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாக பேச்சுகள் அடிபட்டன. முதலில் இவர் லண்டனில் 6 மாதங்கள் வரை தங்கியிருப்பார் என தகவல் கசிந்தது. இப்போது 12 வாரங்கள் தங்கியிருப்பார் என கூறப்படுகிறது. அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் அவர் தமிழகம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில மாதங்கள் முன்பாகவே இந்த பயணத்தை அண்ணாமலை திட்டமிட்டிருந்தார். அவரது பதவிக்காலம் ஜூலையுடன் முடிவடைகிறது. ஆகவே அடுத்து புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என பேச்சுகள் வந்ததன் மூலம் கொண்டுள்ளன. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் படுதோல்வி சந்தித்தது. அதற்கு முன்பாக அவர் கொங்கு மண்டலத்தை முழுமையாக பாஜக கைப்பற்றும் என்று கூறியிருந்தார். ஒவ்வொரு ஊடக சந்திப்பின் போது நான் சொல்வதை அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அடுத்து பேசி வந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் பாஜக கூட்டணிக்கு கசப்பான செய்தியை கொடுத்தது. இந்நிலையில் அண்ணாமலை லண்டன் பயணத்திற்கு தயாராகி வந்தார். இந்த பயணம் பற்றியும் 2026 NDA கூட்டணி கணக்குகள் பற்றியும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சில வியூகங்களை கூறியுள்ளார். அவர் பேசும்போது பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார் என்றுதான் நான் முன்பு சொன்னேன். இப்போதும் அவர் 2026 பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார் என்றுதான் சொல்கிறேன். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது எப்படி கருணாநிதி காத்திருந்தாரோ அதே போல 25 வருடமானாலும் எடப்பாடி காத்திருப்பார். அவர் கட்சியை கைப்பற்றிவிட்டார். இரட்டை இலை அவர் கையில் இருக்கிறது. ஆகவே அவர் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருந்தால் போதுமே என்று நினைக்கிறார். எனவே அவர் இறுதி வரை பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார். அதை புரிந்து கொண்டுதான் NDA கூட்டணி 2026 தலைமையில் ஆட்சி அமையும் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார். RK நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற டிடிவி தினகரன் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் எடப்பாடி எடுத்துக்கொண்ட பிறகு அரசியல் அடையாளம் இல்லாமல் இருந்தார். இப்போது மக்களவைத் தேர்தலில் டிடிவி 2வது இடத்திற்கு பாஜகவால் வந்துள்ளார். அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியுள்ளார். அவருக்கு இப்போது அரசியல் முகம் கிடைத்துவிட்டது. எவ்வளவு அவர் முயற்சி செய்தும் சிறுபான்மையினர் ஓட்டு அவருக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் பாஜக யாரால் தோற்கடிக்க முடியும் என யோசித்து பார்த்துவிட்டு திமுகவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்பதையும் டிடிவி புரிந்து கொண்டு விட்டார். ஆகவே அவர் பாஜகவுக்கு வந்ததே நல்லது. அப்படி பார்த்தால் இந்த கூட்டணி சார்பில் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை பிரதமர் மோடி முன்னிறுத்துவார். அடுத்ததாக பண்ருட்டி ராமச்சந்திரனை முதல்வராக்கி வாய்ப்பு உள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு 18% மன்னியர் வாக்களித்துள்ளார்கள். அதிமுக 2 ஜாதிகளின் கட்சியாகத்தான் இருக்கிறது. ஆகவே பண்ருட்டியை போடுவதால் எடப்பாடியிடம் கருத்து 8% வாக்குகளை பாஜக கூட்டணி இழுக்க முடியும். இதனால் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும். நான் மோடி ஆதரவாளர். ஆகவே இவருக்கு நலன் தரும் ஒரு திட்டத்தை தான் சொல்வேன். பன்னீர்செல்வம் அல்லது சீமான் கூட NDA கூட்டணி முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த வாய்ப்பு உள்ளது. எப்படி பாஜக எதிர்ப்பு பேசிய நிதிஷ்குமார் கூட்டணிக்குள் இழுக்கப்பட்டாரோ அதே போல் சீமான் இழுக்கப்பட வாய்ப்பு உள்ளது. 2026 தேமுதிக பாஜக கூட்டணிக்குள் வரும். பிரேமலதா விஜயகாந்த் மத்திய பட்ஜெட்டை ஆதரித்துள்ளார். ஆகவே அந்த மாற்றம் நடக்கும். அதே போல் திமுக கூட்டணிக்குள் புதிய தமிழகம் போக வாய்ப்பு உள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஊழல் இருந்தாலும் கூட்டணியில் பிளவு இருக்காது. எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார். அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்று பேசியுள்ளார். சில வாரங்களாக அண்ணாமலை லண்டன் போவது பற்றிய விவாதங்கள் நடந்து வருவது பற்றி தொடர்ந்து பேசிய ரவீந்திரன் துரைசாமி அண்ணாமலை தனது லண்டன் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது. அது கட்சிக்கும் அவருக்குமே நல்லது. 2026 பின்னர் அவர் லண்டன் பயணம் பற்றி யோசிக்கலாம். அண்ணாமலைக்கு பதிலாக யார் போடப்பட்டாலும் அவர்கள் மாநில தலைவராகத்தான் இருக்க முடியும். அண்ணாமலை அப்படி இல்லை. அவர் ஒரு தலைவராகிவிட்டார். ஒரு தலைவர் பாஜகவின் மாநில தலைவராக இருப்பதுதான் கட்சிக்குத்தான் நல்லது என்று கூறியுள்ளார். தேங்க்யூ.